காலம் அதை சொல்லிவிடுகிறேன். வேண்டி துதி செய் என்பதுதான் அந்த கவிதை தலைப்பு. கலையாத கல்வியும் கரையாத செல்வமும் கனல்கின்ற வீரமது, இது மூணுமே எங்களுக்கு தேவை. கலையாத கல்வியும் கரையாத செல்வமும் கனல்கின்ற வீரமதுவும் கருகாத வாழ்வினை கழித்தோங்க வைப்போம். இந்த மூணும் தான் எங்களுடைய வாழ்க்கை கருகாமல் கழிப்பு அடைய செய்பவை. கலையாத கல்வியும் கரையாத செல்வமும் கனல்கின்ற வீரமதுவும் கருகாது வாழ்வினை கழித்தோங்க வைப்பவை கவின் சூழ வெறம் தானவை. இவைதான் எங்களுடைய வாழ்வை அழகாக்குவது. உலகத்தில் உன் பேரை உயர்ந்தாழ வைப்பவை. அப்ப நீ நல்ல கல்வியிலே கண்டிக்காரமாக, செல்வத்திலே பெரியவனாக, வீரத்திலே சிறந்தவனாக இருந்தால் உலகம் உன் பேரை சொல்லும். அப்ப என்ன சொல்றோம்? கலையாத கல்வியும் கரையாத செல்வமும் கனல்கின்ற வீரமதுவும் கருகாது வாழ்வினை கழித்தோங்க வைப்பவை கவின் சூழ வெறம் தாரவை உலகத்தில் உன் பேரை உயர்ந்தாழ வைப்பவை உடன் தேட. இவற்றை தேடுவதற்கு சக்திகளின் இந்த சக்திகளை தான் நாங்கள் தேடுவோம். உடன் தேட சக்திகளினை உணர்வோடு போற்றி இந்நவராத்திரி நாளில் உளமாற வேண்டு துதி செய். ஓகே, 3 நாட்களும் முத்தேவியர் நாமம் முறையாக சொல்லி அழைத்து என்ன செய்யணும்? 3 நாட்களும் 3 தேவியர்களுடைய நாமங்களை முறையா சொல்லும். அந்த குத்துப்பாட்டு பாடாம சரியாக அந்த சமுதி மேனேஜர் பாடின மாதிரி அந்த ராகத்தோட பாடினா அழகாத்தான். 3 நாட்களும் முத்தேவியர் நாமம் முறையாக சொல்லி அழைத்து முக்கரி கற்கண்டு அவன் சுண்டல் வடை பொங்கல் மோதகம் வைத்தும் படைத்து எல்லாம் வச்சுக்கொண்டு வரணும். இந்த அவசியம் இருக்கு. என்னன்னா முக்கரி கற்கண்டு அவன் சுண்டல் வடை பொங்கல் மோதகம் வைத்தும் படைத்து செம்மை சேர்வா இசை செந்தமிழ் பேச்சுக்கள் சீர் நடமாடி அளித்து தேடுவோம் கல்வியும் செல்வமும் வீரமும் தேவிகள் வாழ்த்த வளைத்து. தேவிகள் வந்து எங்களை வாழ்த்துறதுக்கு அவங்களோட வளைச்சு இந்த பாட்டுகள் பேச்சுகள் கவிதைகள் பாடி தேவிகளுடைய அருளை பெற வேண்டும். இறங்கி சோகாத பாராட்டு. 3 நாட்களும் முத்தேவியர் நாமம் முறையாக சொல்லி அழைத்து முக்கரி கற்கண்டு அவன் சுண்டல் வடை பொங்கல் மோதகம் வைத்தும் படைத்து நாளைக்கு வைக்கணும். செம்மை சேர்வா இசை செந்தமிழ் பேச்சுகள் சீர் நடமாடி அழைத்து டான்ஸ் தான் இல்லை. நாளைக்கு டான்ஸ் வைக்கும். தேடுவோம் கல்வியும் செல்வமும் வீரமும் தேவிகள் வாழ்த்த வளைத்து கல்வியில் ஞானம் இலக்காலம் இதுதான் முக்கியம். கல்வியினுடைய உச்சம் என்ன? ஞானம் பெறும். கல்வியில் ஞானமும் கல்வியில் ஞானமும் செல்வத்தில் ஈதல். செல்வம் ஆக கூடினால் இந்த செல்வத்தின் பலன் என்னன்னா கொடுக்கிறார். கல்வியில ஞானம் பெறுவதுதான் உச்சம், செல்வத்தில எது உச்சம் அவளும் கொடுக்கிறது. கல்வியில் ஞானமும் செல்வத்தில் ஈதலும் ஈதல் 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 இசைப்பட வாழ்வு என்ற குரல். செல்வத்தில் ஈதலும் வீரத்தில் நீதி நெறி. வீரம் வந்தால் நீதி கட்டுப்போம். வீரம் வந்தால் அந்த நீதியோட இந்த வீரத்தை நீதியை நிலைநாட்டுறதான் வீரத்தினுடைய உச்சம். கல்வியில் ஞானமும் செல்வத்தில் ஈதலும் வீரத்தில் நீதி நெறியும் காணலே வாழ்க்கையின் அர்த்தமாம் நோக்கம். விளங்கிச்சோ? கல்வியின் நோக்கம் என்ன? ஞானம் பெறுவது. செல்வத்தை சேர்த்ததன் நோக்கம் என்ன? எல்லாருக்கும் கொடுக்கிறது. வீரத்தை பெறுவதன் நோக்கம் என்ன? அந்த வீரத்தால நீதியை நிலைநாட்டும். கல்வியில் ஞானமும் செல்வத்தில் ஈதலும் வீரத்தில் நீதி நெறியும் காணலே வாழ்க்கையின் அர்த்தமாம் நோக்கமாம் காணாதே நலியும் மனிதம். இதை காணாமத்தான் இந்த மனிதம் நலிந்து கொண்டிருக்கு. பல்கலை பல்பொருள் பல்பலம் கொண்டதில் பல கலைகளை கற்றால் பல வகையான பொருளை கொண்டிருந்தால் பல வகையான பலங்களை கொண்டிருந்தால் அதான் பல்கலை பல்பொருள் பல்பலம் கொண்டதில் பாரிலா தீமை விளையும் கற்றுவோம் அன்னையர் மூவரின் பாசம். இந்த 3 அன்னையர்கள் இருக்கிறோம். அவர்களுடைய பாசத்தை பெற்றவர், அன்பை பெற்றவர். அதான் நான் சொன்னேன். கற்றுவோம் அன்னையர் மூவரின் பாசத்தை பலன்கண்டு உய்ய முடியும். என்ன சொல்றோம்? கல்வியில் ஞானமும் செல்வத்தில் ஈதலும் வீரத்தில் நீதி நெறியும் காணலே வாழ்க்கையின் அர்த்தமா நோக்கமா காணாதே நலியும் மனிதம் பல்கலை பல்பொருள் பல்பலம் கொண்டிடில் பாரிலா தீமை விளையும் கற்றுவோம் அன்னையர் மூவரின் வாசத்தை பலன் கண்டு உய்ய முடியும். முடியுமா? முடியாது. முடியும் என்று கூறி நானும் இந்த ஈவியை சேர்ந்தவன் ரீதியிலே ஒரு